ஈஸியான மஷ்ரூம் பிரியாணி குக்கர்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் கீ மெல்ட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுல பட்டை, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, ஜாதிபத்திரி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட ராஸ்மெல் போனதும் நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம போட்ட மசாலா ஆயில்ல நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப கட் பண்ணி வச்சிருந்த பட்டன் மஷ்ரூம்ஸை சேர்த்துக்கலாம். கூடவே புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 டம்ளர் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்ச ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். கடைசியா 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடுங்க. இதோட குக்கரை மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி.